ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜெனிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 15. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல நம்ம சனா அவங்களுடைய 4வது கிளையண்ட்டுக்காக மிங்டன் சிட்டிக்கு வராங்க. வந்த உடனேயே நம்ம மாஸ்டர் மாதிரி இருக்கிற ஒருத்தரையும் மீட் பண்றாங்க. இவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம டார்கெட்டும் இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி டிராகனுக்குள்ள வராங்க. அங்க போய் பார்த்தா அதே மாதிரியே நம்ம சனாவுடைய டார்கெட்டான யானி அங்கதான் இருக்காங்க. டிராகன் என்னங்கிறது ஒரு கொடூரமான இடம். அங்க தங்க வர மனுஷங்களே கட் பண்ணி சமைச்சு அங்க வர மத்த கெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சனா படிச்சிருக்காங்க. அங்க அதே மாதிரியே சில சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா டார்கெட் இங்க இருக்கிறதுனால இப்போ என்ன செய்யறது அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுங்கறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். உடனே நம்ம சொன்னா ராணோட டைரி எடுத்துக்கிட்டு யானியாவோட ரூமுக்கு போறா. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை இங்க பார்க்க வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் இருக்கே அது சாதாரணமான ஹோட்டல் கிடையாது. இது ரொம்ப கொடூரமான ஹோட்டல். இங்க வர கெஸ்ட் எல்லாம் வெட்டி சமைச்சு இங்க இருக்கிற மத்த கெஸ்டுக்கெல்லாம் அததான் சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த ஓனரும் அவங்க ஒய்ஃபும் நல்லவங்களே கிடையாது. அவங்க பேசுற எல்லா விஷயங்களையுமே நான் என் காதால கேட்டேன். இங்க பாருங்க, காலையில நீங்க தேடின ராணோட டைரி இது எங்க தெரியுமா இருந்துச்சு? அடுப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. காலையில நீங்க கேட்டதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தானே அவங்க சொன்னாங்க. அப்புறம் எப்படி இந்த டைரி கிச்சனுக்கு போனுச்சு? நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ் என் கூட இப்பவே கிளம்பி இங்க இருந்து வாங்க. நம்ம இங்க தங்க வேணாம். இந்த டைரியை மட்டும் வச்சு நீ சொல்ற எல்லா விஷயங்களையுமே நாங்க நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. அட கடவுளே, இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சரி, வேற மாதிரி சொல்லி பாப்போம். யான் ரகசிய போலீஸால தான் செத்து இருக்கா. அப்ப அந்த ரகசிய போலீஸ்க்கும் இவளுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ? இப்ப பாரு, நான் இங்க வந்தப்போ இந்த ஹோட்டல சுத்தி நிறைய ரகசிய போலீஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சனா கேக்குறா. அப்ப யானை எதையோ சொல்ல வரா. அவளை தடுத்து அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ முதல்ல இங்க கிளம்பு அப்படின்னு டோர் ஓபன் பண்ணி சனா வெளியே போக சொல்றாரு. ஓகே, நான் இப்ப போறேன். நீங்களும் மனசு மாதிரி இங்க இருந்து போற ஐடியால இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சனா இங்க இருந்து வெளியே போறா. என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறாங்க? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்றேன், ஆனா இவங்க என்ன கொஞ்சம் கூட மதிக்காம வெளியே போன்னு துரத்துறாங்க. என் கூட இவங்க வந்திருந்தாங்கன்னா அந்த ரகசிய போலீஸ் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தி நிறைய மிஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கே போயிருப்பேன். இப்ப என்ன பண்றது? ரகசிய போலீஸ் ஏன் யானை அங்க கொன்னாங்க? ஒருவேளை இந்த யானையாக்கும் அந்த ரகசிய போலீஸ்க்கு ஏதாவது பர்சனலான பகை இருக்குமோ? இல்ல இந்த யானை அங்க ஒரு கிரிமினலா? எனக்கு இன்னும் இந்த யானை அங்க எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு தான் தோணுது. எனிவேஸ், அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அவளை காப்பாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவளை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபிளஃபிய கார்ல இருந்து அன்லாக் பண்ணி, ஃபிளஃபி, யானியாங்கோட உயிருக்கு ரகசிய போலீஸால ஆபத்து இருக்கு. இப்போ நீ என்ன பண்ற? யானியாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன கூப்பிடு. இப்ப நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஃபிளஃபிய அனுப்பி வச்சுட்டு சனா படுக்கிறப்போ அவளோட பிரேஸ்லெட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் அப்படியே ஒரு வவ்வாலா மாறி ஸ்ட்ரைட்டா அது யாலாங்கோட பேலஸ்க்கு பறந்து போகுது. அங்க போய் சனா வந்திருக்கிற விஷயத்த யாலாங்க இன்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சு சனா இங்க வந்திருக்கா, நான் உடனே போய் அவளை பாக்கணும் அப்படின்னு இவனும் பறந்து போறான். போற வழியில ஹண்டரோட டீம் யாலாங்க ஒரு டிராப்ப செட் பண்ணி பிடிக்கிறாங்க. என்ன யாலாங், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஹண்டர் கேக்குறாரு. அட கடவுளே, இவ்வளவு நாளா நீங்களா இதுக்குதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? என்னெல்லாம் இப்படி வலைய வச்சு பிடிக்க முடியுமாடா? நீங்க எல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக்தியை பயன்படுத்தி எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஹண்டரோட டீமுக்கும் யாலாங்கும் பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. வழக்கம் போல நம்ம ஹண்டரோட டீம் தான் அதிகமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாம் பார்த்தது. ஆனா நீங்க யாருமே கொஞ்சம் கூட மாறவே இல்ல. சரிப்பா, உங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு இப்ப இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. சோ நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாலாங் கிளம்புறாரு. ஆனா யாலாங்க போக விடாம தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏண்டா இப்பதானடா சொன்னேன் இது சரிப்பட்டு வராது, இப்ப பாரு அப்படின்னு இந்த டைம் வித்தியாசமா கையே கன் மாதிரி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையுமே ஷூட் பண்றாரு. ஆனா யாரையுமே கொல்லல. அவர் தடுக்க வந்தவங்களை மட்டும் அடிச்சு போட்டுட்டு பறந்து போறாரு. கீழே வந்த ஹண்டரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஒலி போகுது. ஹண்டரோட டீம்ல இருக்கிற எல்லாருமே திரும்பவும் யாலாங்க சேஸ் பண்ண போறாங்க. ஹண்டர் எல்லாரையும் தடுத்து, யாரும் அவனை சேஸ் பண்ணாதீங்க, அவன் நம்மள கொல்லணும்னு நினைச்சிருந்தானா எப்போ கொண்டு இருப்பான். ஆனா அவன் நம்மள கொல்லல. அவன் பின்னாடி போறது இப்போதைக்கு வேஸ்ட் தான், அதனால யாரும் அவன் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாரு. ஆனா லீடர், நீங்க தானே சொன்னீங்க நம்ம சாகுற வரைக்கும் யாலாங்க சேஸ் பண்ணி அவனை நம்ம எப்படியாவது கொல்லணும்னு சொன்னீங்களே, இப்போ நீங்களா எப்படி பேசுறீங்க? ஆமா சொன்னேன், அதுக்கு இப்ப என்ன? அவங்க கிட்ட நம்மளோட அதிகமான சக்தி இருக்கு. இப்ப நம்ம அவங்க கூட ஃபைட் பண்ணோம்னா நம்ம தான் சாவமே தவிர அவனை அழிக்க முடியாது. நான் அவங்க யாரையுமே அர்த்தமே இல்லாம இழக்க விரும்பல. நம்ம அவனை அழிக்கணும்னா நமக்கு தேவை ஒரு சக்தி வாய்ந்த வெப்பன். அந்த வெப்பன் தான் டிமான் ஹண்டிங் கிராஸ் பவ். என்னது டிமான் ஹண்டிங் கிராஸ் பவ்வா? லீடர், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெப்பன் இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டது இல்ல. நீங்களும் எங்க கிட்ட சொன்னதே இல்லையே. இப்ப மட்டும் உங்களுக்கு இது திடீர்னு எப்படி தெரிஞ்சது? அதுவா, நேத்துக்கு என்னோட கனவுல என்னோட முன்னோர்கள்லாம் வந்தாங்க. வாம்பயர் அழிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிற ஒரே ஆயுதம் அது டிமான் ஹண்டிங் கிராஸ் பவ். அந்த ஆயுதம் ஜிங்மிங் ஜெங்குங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கோட்டையில தான் இருக்கு.
அதை எடுத்து அந்த யாழாங் நீ அழிச்சிரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கடா. என்னது முன்னோர்கள் வந்தாங்களா? லீடர், இன்னைக்கு காலையில நேத்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடுற மாதிரி தானே கனவு வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா கனவுல முன்னோர்கள் வந்தாங்கன்னு புது கதை சொல்றீங்க. தெளிவா சொல்லுங்க, கனவுல வந்தது முன்னோர்களா மட்டன் பிரியாணியா? அடே, காலையில எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால சொன்னேன். இப்ப அதுவா முக்கியம்? முன்னோர்கள் சொன்ன ஆயுதம் தான் முக்கியம். நம்ம நாளைக்கு காலையில வேலையா அந்த ஊர்ல இருக்கிற கோட்டைக்கு போய் அந்த வெப்பனை இருக்கான்னு பாக்குறோம், வெப்பனை எடுக்கிறோம், யாழாங்க அழிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இவரு பேசுறது நடந்துக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கூட இருக்கிறவங்களே ஹண்டரை பாத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம மாஸ்டர் ஃபேயுடைய ரூம ரோபோ வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேய்க்கு என்னதான் பிரச்சனை? அவன் ஏன் அவனோட பிரேஸ்லெட்டை கட் பண்ணா? இப்ப நான் அவனை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு மாஸ்டர் வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப ஃபேயுடைய டேபிள்ல சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் வேம்பயர் ஹண்டர்ஸ்னு ஒரு புக் இருக்கு. வேம்பயர் ஹண்டர்ஸ் பத்தி எல்லாம் இவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்னு மாஸ்டர் அந்த புக் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அந்த புக்ல மிங் டைனாசிட்டி காலகட்டத்துல வேம்பயர் ஹண்டர் லீடருக்கு ஜிங் மிங் ஜெங்குங்கிற ஊர்ல டிமான் ஹண்டிங் கிராஸ் பவுங்கிற ஒரு சக்தி வந்து வெப்பன் கிடைக்குது. அந்த வெப்பன்ல இருந்து வெளியே வர வெளிச்சமே வேம்பயரை கொல்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி அந்த புக்ல இருக்கிற நிறைய விஷயங்களை மாஸ்டர் படிக்கிறாரு. அதை படிச்ச பிறகுதான் நம்ம மாஸ்டருக்கு ஃபேய் மேல சந்தேகமே வருது. இங்க சன்னா எழுந்திருச்சு அப்படியே ரூமுக்கு வெளியே இருக்கிற தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு வரா. அப்போ தண்ணியில தெரியற யாழாங்கோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பயந்து கீழே விழ பாக்குறா. அப்ப அவங்கள கீழே விழாம பிடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா நீ இன்னும் மாறவே இல்ல சனா. யாழாங், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இங்க வந்த? அது ரொம்ப சிம்பிள் சனா. நம்ம சங் டைனாசிட்டி காலகட்டத்துல இருந்தப்பவே உன் பிரேஸ்லெட்ல ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு வச்சுட்டேன். ஃபியூச்சர்ல நீ எங்க இருந்தாலும் உன் பிரேஸ்லெட்டை வச்சே உன்னை கண்டுபிடிச்சு நான் முன்னாடி வந்து நிப்பேசனா. ஓ அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். யாழாங், உனக்கு போன முறை ரொம்ப அடிபட்டுருச்சுல, இப்ப உனக்கு பரவாயில்லையா? ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லையே? அதுவா, அதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடியே சரியாயிடுச்சு சனா. உனக்கு என்னப்பா, நீ வேம்பயர் 300 வருஷங்கிறது ரொம்ப ஈஸியா சொல்ற. நாங்களாம் அப்படியா? 300 வருஷத்துல மனுஷங்க எத்தனை ஜென்மங்கள் எடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு 300 வருஷங்கிறது கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு சனா சொல்றா. உடனே நம்ம யாழாங் சனாவை ஹக் பண்ணி கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? சனா, இந்த 1000 வருஷத்துல ஒவ்வொரு செகண்டும் நான் ஒன்ன மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்போ உன்னை திருப்பி மீட் பண்ணுவோம், எப்போ உன்கிட்ட பேசுவோம்னு உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் நேரம் ரொம்ப ஸ்லோவா போச்சு சனா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி இருந்துச்சு. இப்படி உன்னை ஹக் பண்றதுக்காகவே நான் 1000 வருஷமா காத்துட்டு இருக்கேன் சனா அப்படின்னு யாழாங் சொல்றான். அதை கேட்டுட்டு சனாவா அவனை ஹக் பண்ண போறா. அப்ப மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகத்துக்கு வருது. உடனே யாழாங்க தள்ளி விட்டு, ரொம்ப நேரம் ஆச்சுல, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். சாரி சனா, நான் உன்னை பார்க்க போறங்கிற சந்தோஷத்திலேயே நீ தூங்கிட்டு இருப்பேன்னு கூட தெரியாம வந்துட்டேன். நீ இப்ப தூங்கு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இல்ல யாழாங், நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால மீட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அதுக்கு அடுத்த நாள் மீட் பண்ணலாம். இல்ல யாழாங், பிளீஸ், இனிமே நீ என்ன தேடி வராத. என்ன லவ் பண்றேன்னு உன் டைம் நீயே வேஸ்ட் பண்ணிக்காத. நான் என்னோட மாஸ்டர் கிட்ட நான் இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், அப்படியே பார்த்தாலும் உன்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். யார் அவன்? உன் மாஸ்டர் என்ன பெரிய கடவுளா? உன்னையும் என்னையும் அந்த கடவுளால கூட பிரிக்க முடியாது சனா. உன் மாஸ்டர் மட்டும் நம்மள பிரிக்க நினைச்சான், அப்பவே நான் அவனை கொன்னுருவேன். என்ன நீ விட்ட ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? என் மாஸ்டர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரே கொன்னுருவேன்னு சொல்ற? எனக்கு வர கோவத்துக்கு நானே உனக்கு கொன்னுடுவேன் யாழாங். என்ன சனா, எவனோ ஒருத்தனுக்காக நீ என்ன கொல்லுவியா அப்படின்னு கேட்டுட்டு சனாவை கடிக்க போறான். பாத்தியா, உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸையும் மறந்துட்ட. போன முறை நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீல? ஆமா சொன்ன, மறக்கல சனா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா சரியான நேரம் வரும்போது நான் உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்குவேன். ஐயோ புரிஞ்சுக்கோ யாழாங், நான் ஒரு மனுஷி, நீ ஒரு வேம்பயர், நம்ம 2 பேரும் என்னைக்குமே சேர்ந்து வாழ முடியாது. நான் ஒத்துக்கிறேன். ஸ்டார்டிங்ல எனக்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் புரிஞ்சுக்கோ யாழாங், இனிமே என்ன தேடி வராத. சனா, நான் உனக்காக 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கைங்கிற இந்த பாதையில நான் ஒன்ன நினைச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். இனிமே நானே நினைச்சாலும் என்னால திரும்பி போக முடியாது சனா. வேம்பயர்களோட இயல்பே இதுதான். ஒருத்தரை லவ் பண்ணோம்னா அவங்களுக்காக 100 வருஷம் என்ன 1000 வருஷமே ஆனாலும் அவங்கள விட்டு போக மாட்டோம். நானும் அப்படிதான் சனா. எந்த காரணத்துக்காகவும் என்னால உன்னை விட்டு போக முடியாது. நீ என்ன எதுக்காக வேணான்னு சொல்ற? என்னால உனக்காக எல்லாமே செய்ய முடியுமே. நீ எதை கேட்டாலும் நான் உனக்காக அதை செய்ய தயாரா இருக்கேன். ஓ, எல்லாமே செய்ய முடியுமா? அப்ப ஒரே ஒரு நாள் உன்னால என் கூட சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சனா கேக்குறா. பொதுவா வேம்பயர்களுக்கு சூரிய வெளிச்சமே ஆகாது. சூரிய வெளிச்சம் பட்டா வேம்பயர்கள் செத்துருவாங்க. அது சனாவுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சே இப்படி கேக்குறா. யாழாங்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அமைதியா நிக்கிறான். முடியாது இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே செய்வேன்னு சொன்ன, இப்போ என்ன பதிலே காணோம்? இந்த சின்ன விஷயத்த கூட உன்னால எனக்கா பண்ண முடியாது இல்ல அப்படின்னு சனா சொல்றா. சனா, நான் மறுபடியும் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் ஒன்ன நினைச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். இனிமே நானே நினைச்சாலும் என்னால திரும்பி போக முடியாது. அதே மாதிரி எனக்கு திரும்பி போற ஐடியாவும் இல்ல அப்படின்னு யாழாங் சொல்றான். சனாவும் யாழாங்க லவ் பண்றா, ஆனா மாஸ்டருக்காக இவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. யாழாங்கும் சனாவை விடுற மாதிரி இல்ல. அதனால அழுத்துக்கிட்டு சனா ரூமுக்கு போறா. இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம இன்னைதான் சனாவை மீட் பண்ணிருக்கோம், ஆனா அவன் இப்படி பேசிட்டு போயிட்டாலே அப்படின்னு யாழாங் அங்கேயே சோகமா நின்னுட்டு இருக்கான். நான் அப்படி பேசிருக்க கூடாது, நான் அப்படி பேசிருக்கவே கூடாது அப்படின்னு ரூம்ல கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ பாஸ், இப்ப என்ன நடந்துருச்சு?
ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தூங்கவே விட மாட்டீங்களா? ஃபிளஃபி, யாழாங்கால சன்லைட்ல இருக்க முடியாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டே நான் அவனை என் கூட சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டேன். நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஃபிளஃபி. நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. அட விடுங்க பாஸ், நீங்க பேசுனது சரிதான். எவ்வளவு டிராமால பாத்திருக்கோம். மனுஷனுக்கும் மாஸ்டருக்கும் லவ் வந்தா அந்த லவ்க்கு ஹாப்பி எண்டிங்கே கிடையாது, அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். இவ்வளவு ஏன் பாஸ், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் லவ் வந்தாலே அந்த லவ்வும் ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். மனுஷங்களை தான் பாஸ் லவ் பண்ணணும் அப்படின்னு ஃபிளஃபி சொல்லுது. அப்ப சனா யாழாங் ஹக் பண்ணதையே நினைச்சு பாத்துட்டு இருக்கா. எனக்காவது அவனை சில மாசங்களா தான் தெரியும், ஆனா அவன் எனக்காக 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு வேம்பயரை மட்டும் இல்லாம இருந்திருந்தானா நான் அவனை கண்டிப்பா லவ் பண்ணிருப்பேன். பாஸ், நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்க. மாஸ்டர் உங்களை என்ன சொல்லி அனுப்புனாருங்கிறத மறந்துட்டீங்களா? யாழாங்க மறந்துடுங்க. மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியை பாருங்க பாஸ். இதெல்லாம் உனக்கு புரியாது ஃபிளஃபி, நீ தூங்கு அப்படின்னு சனா சொல்றா. இங்க நம்ம யாழாங் சனா சொன்னதையே நினைச்சு பாத்துட்டு இருக்கா. வெளியே சன்லைட்ல போய் கையை காமிக்கிறான். அப்பா அவனோட கை எரிஞ்சு பிளாக் ஆகுது. வலி தாங்க முடியாம கை எடுத்துட்டு உள்ள வரான். அந்த காயத்தை அவனோட பவர் வச்சு கூட சரி பண்ண முடியல. அப்பதான் சன்லைட் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கறதா இல்ல. சனா, உனக்கு இதுதான் வேணும்னு நீ நினைச்சினா நான் அதையும் உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனோட சக்தியை பயன்படுத்தி ஒரு மேஜிக்கல் புக்கை வரவழைக்கிறான். அதை படிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம சனாக்கு பசி தாங்க முடியல. பசிக்குதுன்னு அழுதிட்டு இருக்கா. அப்ப யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஓனர் லேடி. உள்ள வந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலமா, உனக்கு ரொம்ப பசிக்குமேன்னு நானே என் கையால சுட சுட சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சூட ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருமா அப்படின்னு சொல்றா. இவ்வளவு ஓகே சாப்பிடலான்னு இதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு மனுஷனோட விரல் இருக்கு. சனா ஐயோன்னு பயந்து கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த ஓனர் லேடி அவ வச்சிருந்த கத்தியை வச்சு சனாவோட கையை வெட்டுறா. ஆக்சுவலா வெட்டுற மாதிரி நம்ம சனாக்கு ஒரு கனவு வந்திருக்கு. ஏன் பாஸ் கத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சா? ஓ கனவா? நான் கூட என் விரல வெட்டிட்டாங்களோன்னு பயந்துட்டேன் ஃபிளஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அதே ஓனர் லேடி. அவங்க உள்ள நேத்தில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலமா, உனக்கு ரொம்ப பசிக்குமேனு தான் நானே என் கையால சுட சுட சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கம்மா, அது சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்றா. என்ன கனவுல வந்த மாதிரியே சொல்றா. சரி அந்த சூப் எடுத்து பாப்போம் அப்படின்னு அதை எடுத்து பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அதுலயுமே விரல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அத பாத்துட்டு ஐயோன்னு பயந்து கத்திக்கிட்டு நம்ம சனா வெளியே ஓடுறா. என்ன இவ சாப்பாட்டை பார்த்து ஏன் பயப்படுறா? இதுல நான் முள்ளங்கி தானே ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன், அதை பத்தி ஏன் பயப்படுறா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு முள்ளங்கினா பிடிக்காதோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ இப்ப ரொம்ப பசிக்குதே, என்ன பண்றது அப்படின்னு சனா நினைச்சிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல யாரோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர். சாரி மாஸ்டர் மாதிரி இருக்கிற ஒருத்தர். அவரோட பூனைக்கு எதையோ கொடுத்து சாப்பிட வச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பூனை அதை சாப்பிடவே மாட்டேங்குது. என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உனக்காகவே இதை ஸ்பெஷலா சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்தேன், ஆனா நீ சாப்பிடவே மாட்டேங்கிறியே. சரிப்போ உனக்கு பிடிக்கலன்னா நான் இதை தூக்கி போட்டுறேன் அப்படின்னு தூக்கி போட போறாரு. இப்ப நம்ம சனா அங்க போயிட்டு அதை என்கிட்ட கொடுங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கேக்குறா. இது பூனைக்கே பிடிக்கல, நீ எப்படி சாப்பிடுவ? அதெல்லாம் பரவாயில்லங்க, நீங்க கொடுங்க அப்படின்னு அந்த வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. உன்னை பார்த்தா ரொம்ப பசியில இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிடலையா? இல்லங்க, இங்க குடுக்கற சாப்பாடோட டேஸ்டே எனக்கு பிடிக்கல, அதனால நான் இங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப யானியாங்கும் அவரோட ஹஸ்பண்டும் எங்க வெளியே போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சனா அங்க போய் என்ன யானியா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதுக்காக நாங்க சிட்டிக்கு போய் வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சனா சொல்றா. அப்ப மாஸ்டர் முன்னாடி சனா நானும் சிட்டிக்கு தான் போறேன், நீ என் கூட வந்தீனா நான் உனக்கு அங்க லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது லஞ்சா? எனக்கு ஓகேப்பா. யானியாங் நாங்களும் சிட்டிக்கு போறோம், நீங்களும் சிட்டிக்கு போறீங்க, நாம 4 பேர் ஏன் ஒன்னா சேர்ந்து போக கூடாது அப்படின்னு சனா சொல்றா. சரி ஓகேன்னு 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சிட்டிக்கு போறாங்க. இங்க நம்ம வேம்பயர் ஹண்டர் அவரோட டீமோட இந்த ஜிங்மிங் ஜென்ல இருக்கிற பெரிய கோட்டைக்கு வந்திருக்காங்க. அந்த கோட்டையோட டோரை ஓபன் பண்ணவே முடியல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹண்டர் முன்னாடி அவரோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து வைக்கிறாரு. ரத்தம் பட்ட உடனே டோர் தானா ஓபன் ஆகுது. டீமோட உள்ள போய் பார்த்தா அந்த டிமானட்டிங் கிராஸ்போ அங்க இருக்கு. லீடர் நீங்க சொன்ன வெப்பன் அதுதானா? பார்க்கவே செம்மையா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தன் போறான். ஆனா அதை எடுக்க முடியாம அந்த வெப்பனோட பவரால அப்படியே அடிச்சு கீழே விடுறான். அது ஒன்னும் சாதாரணமான வெப்பன் கிடையாது தம்பி, டிமானட்டிங் கிராஸ்போ. அது அவ்வளவு ஈஸியாலாம் எடுக்க முடியாது. அந்த வெப்பனை நிறைய மந்திரங்கள் எல்லாம் போட்டுதான் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இப்ப பாரு அப்படின்னு ஹண்டர் முன்னாடி அவர் ஒரு மேஜிக் போடுறாரு. அதுக்கு அப்புறமா அந்த வெப்பனையும் எடுக்கிறாரு. நம்ம லீடரா இது? எப்படா இவர் இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. யாழாங் இவ்வளவு வருஷம் கழிச்சு நீ வந்திருக்கவே கூடாது, அப்படியே வந்தாலும் சனாவை மீட் பண்ணி அவளை லவ் பண்ணி இருக்க கூடாது, ஆனா நீ அதையும் பண்ணிட்ட. இப்போ இந்த வெப்பனை வச்சு உன் கதையை முடிச்சு உனக்கும் மாஸ்டருக்கு நடுவில் இருக்கிற பகையை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியுது, ஹண்டரோட உடம்புக்குள்ள இப்போ இருக்கிறது நம்ம ஃபெய். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி சனா இங்க வரும்போது சனா கூடவே ஃபெயோடைய சோலும் இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறமா
அந்த சோல் நம்ம ஹண்டரோட உடம்புக்குள்ள போயிருக்கு. யாழாங்க அழிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபே இப்படி ஒரு பிளான பண்ணிருக்காரு. இந்த ட்விஸ்டே செம்மையா இருக்குல்ல. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாப்போம். இந்த பக்கம் இந்த 4 பேரும் சிட்டிக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சனா அங்க இருக்கிற எல்லா சாப்பாடையுமே காலி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சனாவையே பாத்துட்டு இருக்காங்க. சாரி நான் நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லையா, அதனால எனக்கு செம்ம பசி, அதான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க. பை த வே, என்னோட பேரு டியான். நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில இருந்தா இங்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து அப்படி சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. என்னோட பேரு சனா, நான் என்னோட சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. யானியாங்கோட ஹஸ்பண்ட் அவரை பத்தி சொல்ல வரும்போது யானியாங் அவரோட காலை மிதிக்கிறா. அதை டியானும் நோட் பண்றாரு. என்னோட பிரதர் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சண்டையில வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதனால அப்படியே அவரை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சு போலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்றா. இவங்க 2 பேரும் எதையோ மறைக்கிறாங்க, நம்ம கிட்ட பொய் சொல்றாங்கன்னு டியான் சந்தேகப்படுறாரு. அப்போ அவருக்கு திடீர்னு இருமலும் வருது. என்னாச்சு டியான், இங்க பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம வேணா அங்க போலாமா அப்படின்னு சனா கேக்குறா. இல்ல சனா, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு டியான் சொல்றாரு. சரிங்க, எங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம். லஞ்ச் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யானியாங்க அவளோட ஹஸ்பண்ட் அங்க இருந்து கிளம்புறாங்க. எனக்கும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சனாவும் அவங்க கூட போறா. அங்க போயிட்டு சனா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அதோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்குறா. இங்க நம்ம யானியாங்கோட ஹஸ்பண்ட் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே டியானும் போயிட்டு இருக்காரு. யாராவது நம்மள பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. யாரும் பாக்கலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் யானியாங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. என்ன சனா, நீ நிறைய திங்ஸ் வாங்கியிருக்க போல. ஆமா டியா, நான் நிறைய வாங்கியிருக்கேன். இந்தாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் நான் உங்களுக்காக தான் வாங்கினேன். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது சீக்கிரமாவே கியூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸை கொடுக்குறா. டியான் அப்படியே சனாவே பாத்துட்டு இருக்காரு. என்னாச்சு டியான்? இல்ல சனா, இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு இப்படி எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது, அதனால என்ன டியான், இந்தாங்க ஃப்ரூட்ஸ், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஃப்ரூட்ஸை கொடுக்குறா. 4 பேருமே ஒன்னா சேர்ந்து மறுபடியும் டிராகன் எனக்கே திரும்பி வராங்க. டியான் ரூம்குள்ள வந்து அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப யாரோ அவரோட விண்டோவை தட்டுறாங்க. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சனாவோட கிளைண்ட். நம்ம அவரை கிளைண்ட்னே வச்சுக்குவோம். என்ன டியான், சிட்டில உன் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே, அவ யாரு? அவளா? அவளோட சொந்தக்காரங்களை தேடி இங்க வந்திருக்காளாம், அவ்வளவுதான். என்னது, ஒரு பொண்ணு தனியா இவ்வளவு தூரம் வந்திருக்காளா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. நான் வேணா அவளை இப்பவே அரெஸ்ட் பண்ணவா? இல்ல இப்ப வேணாம். ஆனா என் கூட ஒரு கப்பல் வந்தாங்களே, அவங்கள பாத்தியா? நான் அவங்கள கொஞ்ச நாளாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. இதுல அவன் வேற சிட்டில எங்கேயோ மறைஞ்சு போயிட்டு வந்தான். சோ நீ அவங்கள வாட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஷெனுவான் எங்க? அவனா? அவன் பக்கத்துல இருக்கிற சிட்டில சில பேரை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு அவங்கள வாட்ச் பண்றதுக்கு அங்க போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வந்துருவான் அப்படின்னு கிளைண்ட் சொல்றாரு. இதுல இருந்து இவங்க 2 பேருமே ரகசிய போலீஸ் நமக்கு தெரிய வருது. இந்த டீம்ல இன்னொருத்தவரா இருக்கானா, அவனு இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவானா. அடுத்த சீன்ல சனா டியான்காக ஒரு சூப் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பாஸ், நீங்க ஏன் பாஸ் இப்படி கஷ்டப்பட்டு சூப் ரெடி பண்றீங்க? அவன் பாக்குறதுக்கு நம்ம மாஸ்டர் மாதிரியே இருக்கானே, அதனாலயா அப்படின்னு ஃபிளஃபி கேக்குது. ஃபிளஃபி, அவருக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம அவர் மாஸ்டருடைய பாஸ் லைஃபா இருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு தடவையும் இருமும் போது நம்ம மாஸ்டர் இருமுவார்ல, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. ரூம்ல டியான் இருமும் போது அவருடைய கர்ச்சீஃப்ல ரத்தமா இருக்கு. அப்ப யார கதவு தட்டுறாங்க. உடனே அந்த கர்ச்சீஃப் எடுத்து மறைச்சு வச்சுட்டு டோர் ஓபன் பண்றாரு. அங்க சனா நம்ம டியான்காக சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்து குடி அவனை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ எதுக்கு எனக்காக சூப் எல்லாம் செய்யற? உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியான், நான் இங்க சும்மா தானே இருக்கேன். முதல்ல இந்த சூப்பை நீங்க குடிங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட கோல்டு உடனே சரியாயிடும். பயப்படாம குடிங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டியான் அதை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு, ஸ்வீட்டாவும் இருக்கே, ஆனா அதுல மெடிசனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நம்ம சிட்டிக்கு போனோம்ல, அப்ப உங்களுக்காகவே ஸ்பெஷலா பூரான காய வச்சு அரைச்ச ஒரு மெடிசன் பண்ணிருந்தாங்க. அது இருமலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதை நான் உடனே வாங்கி சூப்ல மிக்ஸ் பண்ணிட்டேன், குடிங்க அப்படின்னு சொல்றா. என்னது பூரானா அப்படின்னு டியான் வாமிட் வர மாதிரி இருக்கு. அதோட சேர்த்து இருமலும் வருது. ஐயோ டியான், பயந்துட்டீங்களா? இது சாதாரண மெடிசன் தான், நான் சும்மா சொன்னேன், பூராலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு முதுகுல தட்டிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்து ஒரு நேம் டேக் கீழே விழுது. அதை எடுக்காத சனா அப்படின்னு டியான் சொல்றாரு. ஆமா போ அப்படின்னு அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிறப்போ அதுல டியானுங்கிற பேருக்கு கீழே ரகசிய போலீஸோட தலைவர்னு எழுதி இருக்கு. என்னது, நான் இவ்வளவு நேரம் ரகசிய போலீஸோட தலைவர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்போ என்ன செய்யறது? திரும்ப என் தலையை வெட்டிடுவாரே, இது வேற நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. டியான் அதை பார்த்துட்டு நம்மள பத்தின எல்லா உண்மைகளுமே இப்ப சனாக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அவளை இப்பவே கொண்டுடலாம் அப்படின்னு கத்தி எடுக்கிறாரு. அப்ப சனா அவருக்கு போட்டு விட்ட பேண்டேஜரோட கையில இருக்கிறத பார்த்துட்டு இல்ல நம்ம சனாவை கொல்ல வேணாம் அப்படின்னு கத்தி மறுபடியும் உள்ள வைக்கிறாரு. சனா அந்த டேக் எடுத்து, இந்த டேக் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே, ஆமா இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேக்குறா. அதை முதல்ல என்கிட்ட கொடு அப்படின்னு இவரு வாங்கி வச்சுக்கிறாரு. சரி டியான், நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, மறக்காம இந்த சூப்பை குடிச்சிருங்க, நைட்டு வேற ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் ரூமுக்கு கிளம்புறா. சனா ஒரு நிமிஷம் நானும் வரேன் அப்படின்னு டியானும் அங்க போறாரு. இங்க சனாவோட ரூம்ல ரகசிய போலீஸா இருக்கிற சனாவோட கிளைண்ட் ரூம் ஃபுல்லா
ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, சனா இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, வெளியே பாரு, நிலா கூட ரொம்ப அழகா தெரியுது, வாயேன் நம்ம போய் அதை பாத்துட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல டியான், எனக்கு தூக்கம் வருது, நான் வரலன்னு சனா சொல்றா. அதெல்லாம் முடியாது சனா, நீ வந்துதான் ஆகணும், கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு. ஆமா இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா தான் இருக்கு அப்படின்னு நானும் பாத்துட்டு இருக்கா. என்ன சனா திடீர்னு ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, நீங்க ஏன் இப்போ இங்க என்ன கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்தீங்க, அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ மண்ணுல சனாவோட ஸ்பெல்லிங் தப்பா எழுதி, சனா இவன் பேரை இப்படிதான் எழுதுவியா? என்ன டியான், உங்களுக்கு சனா கூட ஸ்பெல்லிங் தெரியாது? அது இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றா. அப்போ உனக்கு எழுத படிக்க தெரியும், நான் ஒரு ரகசிய போலீஸுங்கிறதையும் என் டேக்ல இருந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படித்தானே? ஆமா டியான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க, சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு டவுட், நான் அதை மட்டும் கேட்கலாமா? நீங்க உண்மையாவே ரகசிய போலீஸா? ஏன் என்ன பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? ரகசிய போலீஸ்னா நீ என்ன நினைச்ச? பார்க்கவே ரொம்ப கொடூரமா எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுந்துகிட்டு பாக்குற எல்லாரையுமே கொலை செய்வாங்கன்னு நினைச்சியா? ஆமா டியான், நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நீங்க அப்படி இல்லையே, அதான் நீங்க உண்மையாவே ரகசிய போலீஸான்னு கேட்டேன். நீ நினைக்கிறது உண்மைதான் சனா. நான் இந்த ரகசிய போலீஸா ஆன பிறகு என்ன சுத்தி எப்பவுமே நிறைய பேரோட அழுகையும் ரத்தமும் தான் அதிகமா இருந்திருக்கு. எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, ஆனாலும் நான் இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு டியான்னு பேர் வச்சதுக்கான காரணமே நான் இந்த நாட்டுல அமைதியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான். ஆனா நான் என்ன பண்றேன், அதுக்கு அப்படியே எதிராக செயல்பட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி எப்போ என்னோட லைஃப் பீஸ்ஃபுல்லா மாறணும் எனக்கே தெரியல சனா. ஐயோ டியான், கண்டிப்பா உங்க லைஃப் ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறும், நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படின்னு சனா சொல்றா. அப்ப நம்ம டியானுக்கு மறுபடியும் இருமல் வருது. என்னாச்சு டியான் அப்படின்னு கேட்டு நம்ம சனா டியான் பக்கத்துல போறப்போ கரெக்டா அங்க யாலாங் வந்து டியான் அட்டாக் பண்றான். டியானை பார்த்த உடனே நம்ம யாலாங்க்கு இதுக்கு முன்னாடி சனா கூட இவன சக்கரவர்த்தியாவும் சீவானாவும் ஷானாவும் பார்த்த ஞாபகம் எல்லாம் வருது. அட பாவி, மறுபடியும் வந்துட்டியாடா, நீ ஏன்டா இப்படி இருக்க, எப்ப பார்த்தாலும் ஏன்டா எங்களுக்கு நடுவுலயே வர அப்படின்னு கேக்குறான். நான் எப்படா குறுக்க வந்தேன், முதல்ல நீ யாருடான்னு இவரு கேக்குறாரு. ஓ நான் யாரா, நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்டா அப்படின்னு நம்ம டியானுக்கு யாலாங்க்கும் நடுவுல ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. வழக்கம் போல இப்ப என்ன நடக்கும், அதேதான் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ டியான் ஃபைட் பண்ணாதீங்க, ஐயோ யாலாங் ஃபைட் பண்ணாத அப்படின்னு சனா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. யாலாங் அடிச்ச அடியில நம்ம டியான் பறந்து போய் கீழே விடுறாரு. நிறுத்தி யாலாங், இவர் எந்த மேஜிக்கல் பவர்ஸும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன், இவர்கிட்ட போய் நீ உன்னோட பவர் எல்லாம் பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்க, நீ பண்றது ரொம்ப தப்பு யாலாங், பிளீஸ் சண்டை போடாத. சனா நான் இவனை கொல்லாம விட மாட்டேன், பிளீஸ் நீ குறுக்க வராத, முடியாது யாலாங் அப்படின்னு மேஜிக்கல் கார்டு எடுக்கிறா. சனா இவனுக்காக நீ என்ன அட்டாக் பண்ண போறியா அப்படின்னு இவன் கேக்குறான். ஆனா சனாவோட மேஜிக்கல் கார்டு எடுத்து யாலாங் அட்டாக் பண்ண வர வேம்பரண்டஸ் எல்லாம் அட்டாக் பண்றா. ஓ எனக்கு ஆபத்தான மேஜிக்கல் கார்டு எடுத்தியா, இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்புறப்போ 100 உடம்புக்குள்ள இருக்கிற ஃபெய் அந்த டிமானட்டிங் பவ வச்சு யாலாங் அட்டாக் பண்றாரு. யாலாங் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஐயோ ஹண்டர் ப்ளீஸ் யாலாங்க கொல்லாதீங்க அப்படின்னு சனா ஓடி வரப்போ யாலாங் மேல பட வேண்டிய அம்பு சனா மேல பட்டுருது. சனாக்கு அடிபட்டுருச்சுன்னு உடனே பதறி போய் யாலாங்குட்டியானும் சனாவை பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் சனாவே அட்டாக் பண்ணிட்டேனே அப்படின்னு 100 உடம்புக்குள்ள இருக்கிற ஃபெயும் பதறி போய் ஓடி வராரு. ஹண்டரை பாத்துட்டு அவர் அடிச்சு பறக்க விடுறான் யாலாங். அதுக்கப்புறம் சனாவை பார்த்து, சனா என்னாச்சு சனா, எழுந்துரு சனா அப்படின்னு சனாவை எழுப்பிட்டு இருக்கான். ஆனா சனா மயக்கத்திலேயே இருக்கா. அதோட இந்த பாட் முடியுது. சனாக்கு என்ன ஆச்சு, சனா இந்த மிஷனை முடிச்சாலா, ஃபெய் நம்ம யாலாங்க அழிச்சானான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். நான் இந்த கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.